வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட 8வது நாள் ட்ராவல நான் விசாகப்பட்டினத்துல இருந்து ஸ்ரீகாகுளம் தாண்டி போகணும்னு பிளான் பண்ணி நான் 820 கிலோமீட்டர் சென்னையில இருந்து தூரத்தில் இருக்கிற விசாகப்பட்டினம்ன்ற நகரத்தில் இருக்கேன். இந்த விசாகப்பட்டினம் ஆந்திராவில் இருக்கிற முக்கியமான ஒரு தொழில் நகரம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு பாதுகாப்பு தர்றதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நகரமும் கூட. என்ன ஒருத்தர் ஒரு ரூட்டை ஒரு 10 கிலோமீட்டர் டைவர்ட் பண்ணி விட்டார். நான் சுற்றி வரல. இதுவும் ஒரு வழி, இன்னொரு வழியும் இருக்குது. அந்த வழியில் வந்திருந்தா இன்னும் நேற்றே நான் நிறைய அட்ராக்ஷன்ஸை கவர் பண்ணியிருக்க முடியும். அது என்னால் கவர் பண்ண முடியல. ஆனால் அதை விட முக்கியமான நிறைய விஷயங்களை நான் அந்த இடத்துல பார்த்தேன். அது இந்தியாவோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு இடம். அது எதையும் வீடியோஸ் எடுக்கக்கூடாது, ட்ரோன் பறக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னுலாம் நிறைய இடத்துல போட்டு போர்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு நான் ஒரு வீடியோஸ் கூட நேற்று எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த சாலையில் பயணம் பண்ணேன். அங்கே வைசாக்கில் இருக்கிற ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஆகட்டும், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனோட ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஆகட்டும், நம்மளோட நேவி பேஸஸ், நாம் நினச்சிருப்போம் ஒரு ஊரில் ஒரு பேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நிறைய பேஸஸ்ஸு வித்தியாசமான பேரில் இருந்துச்சு. ஒவ்வொரு கேட்டுக்கும் இந்திய அரசர்களோட பேரை வச்சு இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியாக கடந்து வந்துட்டேன். இப்போ நான் விசாகப்பட்டினம் கடற்கரைக்கு போகிறேன். ஒரு மரைன் மியூசியம் இருக்குது, சப்மரைன் மியூசியம். ப்ளஸ் ஒரு ஃப்ளைட்டையே இங்கே வச்சுட்டு அதையும் ஒரு மியூசியமாக ஆக்கி வச்சுருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலைன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது கிழக்கு தொடர்ச்சி மலை. இது ஆந்திராவில் ஆரம்பித்து ஒடிசா வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்மரைன் விசாகப்பட்டினத்தில் இருக்கு. இந்த சப்மரைனோட டியூட்டி முடிஞ்ச உடனே, வேலை முடிஞ்ச உடனே இதை டிஸ்மேண்டில் பண்ணாமல் நம்ம பார்க்கறதுக்காக இதை வச்சுருக்காங்க. இதை பற்றி ஒரு ஹிந்தி படமும் எடுத்திருக்காங்க, காசி அட்டாக். உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனாலும் எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க விடுவாங்கன்னு தெரியாது. அதனால் அவுட்டர்லேருந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு நான் கிளம்புறேன். இந்த மியூசியம்குள்ளே நான் போயிருக்கேன். இது TU-142 அப்படின்ற ஏர்கிராஃப்டை அப்படியே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இது ஒரு ரஷ்யன் மேக்கு. இப்போ நான் இங்கேருந்து ஸ்ரீகாகுளம் போகிறேன். எவ்வளோ தூரம்னு தெரியல. கடலோரமாகவே போகிறேன். எந்த அளவுக்கு எதிர்காத்து இருக்கும் அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் விசாகப்பட்டினம் வந்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு அரக்கு வேலின்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. ரொம்ப அருமையான இடம். அந்த அரக்கு வேலிக்கு ஒரு கிளாஸ் ட்ரெயின் ஒன்று போகுது. அந்த ட்ராவல் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். நிறைய டன்னலுக்குள்ளே போயிட்டு போவோம். விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு உயரமான இடம் கடற்கரை. இது கைலாசகிரின்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. மலையோட இந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் ஏறும்போது என்னால் எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நடு மலை. விசாகப்பட்டினம் கிரிக்கெட் ஸ்டேடியம். ரோடுக்கும் ஸ்டேடியத்துக்கும் கேலரிக்கும் ஒரு 25 அடி தான் இருக்கும் போல. தோனியெல்லாம் அடித்தா ரோடுக்கே வந்துடும் போல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விசாகப்பட்டினம் உள்ளே இந்த ஏரியாவை நான் சுற்றி பார்த்தது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது அவ்வளோ மேடான இடம்.
இப்போ நான் ஏறி வந்திருக்கிறது பெரிய மேடான பகுதி தான். இப்போ இறங்குறது பாருங்க. முதல் தடவையா மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வருது. என்னால இதை நிறுத்திட முடியுமா சைக்கிளை பிரேக்ல அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். இறங்குது பாருங்க, இறங்குது பாருங்க. அங்க பாருங்க வண்டி எல்லாம்.